ஒன்று என்ன செய்வார்கள், மேடை போட்டு நபி அவர்களை புகழ்வதாக சொல்லிக்கொண்டு நபி அவர்களை பற்றிய செய்திகளை எல்லாம் பேசுவார்கள். இது ஒன்று. இரண்டாவது, அரசியலில் ஈடுபடக்கூடிய நமது பாராளுமன்ற அங்கத்தவர்களால கடந்த சுமார் ஒரு 15 வருடங்களுக்கு இடைப்பட்ட காலங்களிலே உருவாக்கப்பட்டதுதான் தேசிய மீலாது விழா என்றொன்று அரசாங்கம் கொண்டாடுகின்றது. இந்த மீலாது விழாவை எதுவரைக்கும் கொண்டு போய்விட்டார்கள் என்றால், அரசாங்கம் கொண்டாடுகின்ற அளவுக்கு இந்த மீலாது விழாவை கொண்டு போய்விட்டார்கள். அது மட்டுமல்ல, இந்த நாட்டிலே ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் 2 விடுமுறை கொடுக்கப்படும். ஒவ்வொரு சமுதாயம், அதாவது பெரும்பான்மை சமுதாயத்தை தவிர அவர்களுக்கு மாதம் போயா தினம் என்று அவர்களுக்கு விடுமுறை கொடுக்கப்படுகிறது. அதை தவிர உள்ள சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்களே, அந்த மக்களுக்கு 2 விடுமுறைகள் கொடுக்கப்படுகின்றது. அந்த 2 விடுமுறையிலே முஸ்லிம் சமுதாயத்தில் இருந்த தலைவர்கள் எந்த அளவுக்கு இதிலே அவர்கள் மார்க்கம் தெரியாதவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நோன்பு பெருநாளைக்கு ஒரு விடுமுறை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், மீலாது தினத்துக்கு அடுத்த விடுமுறை எடுத்திருக்கின்றார்கள். ஆனால் நமக்கு விடுமுறை வேண்டும். எங்கே? நோன்பு பெருநாளைக்கு ஒரு விடுமுறை, ஹஜ்ஜி பெருநாளைக்கு ஒரு விடுமுறை நமக்கு தேவை. ஆனால் ஹஜ்ஜி பெருநாளுடைய விடுமுறையை எப்படி ஆக்கியிருக்கிறார்கள் தெரியுமா? ஒரு பேங்க், ஒரு வங்கி விடுமுறை போல ஆக்கியிருக்கிறார்கள். அது தேசிய விடுமுறை கிடையாது. அந்த அளவுக்கு அதை ஆக்கி ஹஜ்ஜி பெருநாளை 2ஆம் தரமாக்கி இந்த மீலாது விழாவை 1ஆம் தரமாக ஆக்கியிருக்கின்றார்கள். இந்த மீலாது விழா கொண்டாட்டம் அண்மை காலத்திலே உருவாகியது. கடந்த ஒரு நூற்றாண்டுக்கிடையிலே உருவாகியதுதான் இந்த மீலாது விழா கொண்டாட்டம். எது வரைக்கும் என்று சொன்னால், இந்த மக்கள் ஷாபி மதுஹபு, ஹனபி மதுஹபு என்று மதுஹபுகளை சொல்கிறார்களே, அந்த மதுஹபுகளிலாவது மீலாது விழா என்ற ஒன்று இடம்பெற செய்யப்பட்டிருக்கின்றதா என்று கேள்வி கேட்டு பார்த்தால் அப்படி ஒன்று கிடையாது. இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாவா, அல்ல இமாம் ஹனபி இமாம் அவர்களா, மாலிக் இமாம் அவர்களா, அல்லது ஹம்பலி இமாம் அவர்களா, எந்த ஒரு இமாமாவது இந்த மீலாது விழாவுக்கு முக்கியத்துவம் இருக்கின்றார்களா என்று பார்த்தா எவருமே எந்த முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. இது அண்மை காலத்திலே உருவாக்கப்பட்டது. இது எதன் மூலமாக உருவாக்கப்பட்டது என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எச்சரிக்கை செய்தார்கள். அதாவது, எனது சமுதாயம் யூத கிறிஸ்தவ சமுதாயத்தை அணுவணுவாக பின்பற்றுவார்கள். எதுவரைக்கு பின்பற்றுவார்கள் என்றால், காலுக்கு செருப்பு எந்த அளவு இருக்கின்றதோ அது போல பின்பற்றுவார்கள். வலது காலுடைய செருப்பு 8 இன்ச் என்றால் இடது காலுடைய செருப்பு 8 இன்ச் தான். அதுதான் சமம். செருப்புக்கு செருப்பு நிகர் என்பது இதுதான். அந்த அளவுக்கு நிகராக பின்பற்றுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த மீலாது கொண்டாடுகின்றவர்களுக்கு ஆதாரம் எங்கிருந்து கிடைத்தது தெரியுமா? குர்ஆனிலிருந்து கிடைக்கவும் இல்லை, ஹதீஸிலிருந்து கிடைக்கவும் இல்லை, இமாம்களிலிருந்து கிடைக்கவும்